Hi guys, நம்ம CL subscribers, family மக்களே and friends எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம வீடியோ இன்றைக்கி தான் யூடியூப்ல ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் ரொம்ப தேவை. ஸோ பார்த்தீங்கன்னா டாடா ஐபிஎல் 2024 முடிகிற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. கிட்டத்தட்ட 60வது மேட்ச், இன்னும் 2 வாரம் அதுக்குள்ளே எல்லாமே முடிய போகுது. ஜாலியாக இருந்த 2 மாதம் ஐபிஎல் பார்த்தீங்கன்னா இப்போ எண்டிங் ஸ்டேஜ். பட் இன்னுமே டாப் 4 டிசைட் ஆகல மக்களே. டாப் 2 ஸ்டாண்டாக இருக்குது, பட் அதுவுமே கியூ போடல. ஸோ இந்த ஐபிஎல் வேறு மாதிரி போகுது. ஸோ இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே சேப்பாக்கில் நடக்க போகிற மேட்ச் ப்ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். எஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபேக்ட் ஆஃப் த டே என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ராஜஸ்தான் ராயல்ஸ் கிட்ட லாஸ்ட் இயர் தான் 2 தடவை தோத்தாங்க. அதுக்கு முன்னாடி அந்த ரெக்கார்டு அவங்க தோத்ததே கிடையாது. அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் சீசனாவது தோக்கடிப்பாங்க. ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்து 2008 லாஸ்ட்டாக தோத்தாங்க. அதுக்கப்புறம் 2023 தான் 2 தடவை தொடர்ந்து தோத்தாங்க ஹோம் அண்ட் அவேஸ். அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். சிஎஸ்கேனா கடந்த ரொம்ப சீசனாகவே ஆர்ஆர் கிட்ட பயங்கரமாக அடி வாங்கியிருக்காங்க. ஸோ திருப்பி தர வேலை சிஎஸ்கேக்கு இருக்குது. போன தடவை கேட்ட கொஸ்டின் என்னன்னா, மும்பை இந்தியன்ஸ் கொல்கத்தாவோட தடவை ஈடன் கார்டன்ஸில் அந்த இயர் அப்போ லாஸ்ட் ஓவரில் போய் 21 ரன்ஸ் அடிச்சு முடிப்பாங்க பாலாஜி ஓவரில். அந்த லான்ச் ஸ்ட்ரைக்கர் யாருன்னு கேட்டோம். கரெக்டான ஆன்சர் ஜேம்ஸ் ஃப்ராங்க்லின், அம்பத்தி ராய்டு. இது நடந்தது 2011 ஐபிஎல். இதே ஈடன் கார்டன்ஸில் மும்பை ஜெயிப்பாங்க. அஸ்வத் குருமூர்த்தி நம்ம சப்ஸ்கிரைபர் கரெக்டாக ஆன்சர் சொல்ல, பட் ட்ரை பண்ணாரு, நல்ல இது. ஸோ இன்னைக்கான கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே சார் ரிலேட்டட் தான். சிஎஸ்கே ஆடும்போது ஆர்ஆர் அகேன்ஸ்டாக செஞ்சுரி வச்சிருக்கணும், ஆர்ஆர் ஆடும்போது சிஎஸ்கே அகேன்ஸ்டாக செஞ்சுரி வச்சிருக்கணும். அந்த பிளேயர் யார்? புரியுதா? கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் போடுங்க. சிம்பிளாக சொல்லணும்னா, ஆர்ஆர் ஆடும்போது சிஎஸ்கே அகேன்ஸ்டாக செஞ்சுரி வச்சிருக்கணும், சிஎஸ்கே ஆடும்போது ஆர்ஆர் அகேன்ஸ்டாக செஞ்சுரி வச்சிருக்கணும். அப்படி ஒரு பிளேயர் வச்சிருக்காரு. அவர் யார்? கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஆன்சர் பண்ணுங்க, வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இப்போ வாங்க ஸ்டேடியம் பற்றி பார்ப்போம். சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் மெஜாரிட்டி சேசிங் பண்ணுற டீம் தான் ஜெயிச்சிருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஆஃப்டர்நூன் மேட்ச் ஆட போகிறோம். ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் தெரியல. பிகாஸ் சன் வந்து கொஞ்சம் நல்லா வெயில் சூப்பராக அடிக்குது. ஆல்சோ காற்று வருமானு தெரியல. ஸோ மோஸ்ட்லி ஸ்பின்னர்ஸுக்கு லேட்டர் ஆஃப் த இன்னிங்ஸில் தான் அசிஸ்டன்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் இனிஷியலாக ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கொஞ்சம் ஏதாவது சப்போர்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் பேட்டிங் எடுக்கிற டீமுக்கு அட்வான்டேஜ். நீங்கள் வெயிலாம் பார்க்காம நல்ல ஸ்கோர் போட்டால் கன்ஃபார்ம் செகண்ட் இன்னிங்ஸில் சேசிங்லாம் மாட்டிப்பீங்க. இது நைட்டு மாதிரி கிடையாது. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணுற டீம் கொஞ்சம் அட்வான்டேஜ்னு சொல்லுவேன். ஆஃப்டர்நூன் மேட்ச்சில் என்ன ஆகும் தெரியல. ஃபேவரட்ஸ்னு பார்க்க மாட்டோம், பட் ஹோம் டீம் வைஸ் சிஎஸ்கே கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். குஜராத் டைட்டன்ஸோட ஒரு படுதோல்வின்னு சொல்ல மாட்டோம், ஒரு தோல்வி அடைஞ்சிட்டு வராங்க. பட் பவுலிங் வைஸ் பார்த்தா படுதோல்வி, பேட்டிங்லையும் கொஞ்சம் தோல்வி தான் இருக்குது. ஸோ சிஎஸ்கேக்கு சிங்ஸ் இந்த ஆர்மர் நிறைய இருக்குது. அவங்க என்னென்ன சரி பண்ணணும், செமிஃபைனல் போனோம் மக்களே, அதுக்கு அவங்க என்னென்ன ப்ரிப்பரேஷன் பண்ணணும் வாங்க சொல்லுவோம். ஸோ அவங்களோட லாஸ்ட் மேட்ச் பிளேயிங் ஒன்று பார்த்தீங்கன்னா, அஜிங்கியா ராய்னா இம்பாக்ட் பிளேயராக வந்தார். அது சூப்பர் இம்பாக்ட் டீமுக்கு இல்லை, குஜராத்துக்கு. ருத்துராஜ் கெய்க்வாட், ரச்சின் ரவீந்திரா, ரிச்சர்ட் கிளிசன் பல்லாம் வந்தார். பட் பாவம் அவரையும் ரன் அவுட் ஆக்கிட்டு விட்டார். ரஹானே அவரை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. டேரில் மிச்சல், மொயின் அலி, சிவம் டுபே, ஜடேஜா, தலை, சானர், ஷதுல் தக்கூர், துஷார் தேஷ்பாண்டே, சிமர்ஜித் சிங். ஸோ இதுதான் பிளேயிங் வந்து திரும்பி ரச்சின் ரவீந்திரா ஆட வைக்க போகிறாங்களா? அப்படி இல்லை சேப்பாக் பிச்சு எனக்கு ஸ்பின்னர் வேணும், மஹீஷ் தீக்ஷனா பக்கம் போவாங்களான்னு தெரியாது. நானாக இருந்தால் ரச்சின் ரவீந்திராக்கு பதிலாக தீக்ஷனா ஆட வச்சு ரஹானேக்கு பதிலாக மொயின் அலி ஆட வைப்பேன். ஏன்னா இவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. இதே பிளேயிங் தான் ஆட போகிறாங்க மக்களே. எனக்கு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. என்ன ரச்சின் ரவீந்திரா வந்து திருப்பி தீக்ஷனாக்கு பதிலாக ஆடுவாரா இல்லைன்றது மட்டும் ஒரு டவுட் இருக்குது. ஸ்பின் பிச்சு சேப்பாக்குனால தீக்ஷனா ஆட வைக்கலாம், அப்படி இல்லைனா ரச்சின் வந்து ஆடுவார். மற்றபடி இதே டீம் தான் இருக்க போகுது. ஏன்னா ஒரு ரொம்ப முக்கியமான பவுலிங் அதை வச்சு எதுவும் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் வைஸ் பார்ப்போமே. ருத்துராஜ் கெய்க்வாட் ஆஸ் அ கேப்டனாக அவர் இந்த வருஷம் எங்கே நல்லா பண்ணியிருக்காரு, ஓப்பனிங்கில் தான் நல்லா. அப்புறம் எதுக்குங்க அவர் 1 டவுன் வரணும்? மும்பை மேட்சோட ஒரு 50 அடிச்சாருங்க. மற்ற எல்லா இன்னிங்ஸும் பாருங்கள், சிஎஸ்கேக்கு ஓப்பனிங்கில் நல்லா இருக்கா. அதுவே ஒரு பெரிய ஃப்ளாப். ஜிடி மேட்சோட ரஹானே ரொம்ப நம்பியாச்சுங்க. போதுங்க, இதுக்கு மேலே கைட்டி விடுங்க, யங்ஸ்டர்ஸ் சான்ஸ் கொடுங்க. நிஷாந்த் சிந்து, அஜய் மண்டல்லாம் இருக்காங்க, அவங்களுக்குலாம் சான்ஸ் கொடுக்கலாம், தர மாட்டாங்க. ரச்சின் ரவீந்திரா அவுட் ஆனது ரஹானேவால், மேபி ஒரு சான்ஸ் தரலாம். பட் ஸ்பின் பிச்சுனால தீக்ஷனா ஆடுவான்னு தெரியல. அப்படி இல்லைனா ரச்சின் ரவீந்திரா, ருத்துராஜ் தான் ஓப்பனிங் வரணும். ரஹானேவை தயவு செஞ்சு பின்ச் பண்ணுங்க. ரிஸ்வில் யங்ஸ்டர் யாராவது கொண்டு வாங்க. பட் ஓப்பனிங் ஹையர் ஆகணும். 50+ பார்ட்னர்ஷிப் வரவே மாட்டேங்குது. மிடில் ஆர்டர் பக்கம் போனால் ஏதோ ஒரு பாசிட்டிவிட்டி இருக்குன்னு சொன்னால் அது டேரில் மிச்சலோட ஃபார்ம் தான். கடைசி 2-3 மேட்சாக 30s 40s கன்சிஸ்டண்ட்டாக அடிக்கிறாரு. 50 அடிச்சா ஜிடியோட நல்ல பாசிட்டிவ் சைன். பட் பவுலிங் அவருக்கு 2 ஓவர் மேலே தராதிங்க ப்ளீஸ், அடிச்சிடுறாங்க. சிவம் டுபே என்னன்னு தெரியலங்க, 4 மேட்சாக வேர்ல்ட் கப் ஸ்குவாடுக்கு அப்புறம் அடங்கவே ஆட மாட்டார். 2 டக் அவுட்டு. போன மேட்சும் முடிச்சு கொடுப்பான்னு பார்த்தா முடியல. ஸோ அவரோட ஃபார்ம் கன்சர்ன். சமீர் ரிஸ்வி எனக்கு தெரிஞ்சு ரஹானேக்கு பதிலாக ஆட வைக்கலாம். இவங்க ஆடவே மாட்டாங்க, என்ன பண்ண போகிறாரோ. பட் கிடைச்ச சான்ஸை அவர் வேஸ்ட் பண்ணான்னு சொல்ல முடியாது, கம்மி சான்ஸ் தான். ஸோ சிவம் டுபே, டேரில் மிச்சல் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. ஆர்ஆர் ஸ்பின்னாக அகேன்ஸ்டாக எப்படி ஆட போகிறாங்க வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மொயின் அலியை ஒரு டீம் எவ்வளோக்கு எவ்வளோ வேஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு வேஸ்ட் பண்ண முடியும்னா சிஎஸ்கே தாங்க. பவுலிங் சுத்தமாக கொடுக்க மாட்டாங்க. அவர் எஃபிஷியன்சிக்கு இங்கிலாந்து வைஸ் கேப்டனுங்க. அவருக்கு ஒரு பவுலிங் இல்லை, எதுவுமே பண்ண மாட்டேங்க. ஃபீல்டிங் சொதப்பினார், ஓகே. பட் பவுலிங் கொடுத்து பாருங்கள். பேட்டிங் ஒரு 50 போகிறாரு. எங்கே க்ரூஷியல் சுச்சுவேஷனில் 50 அடிக்கிற பிளேயர். ஸோ மொயின் அலியை நான் குறை சொல்ல மாட்டேன். இந்த வருஷம் சிஎஸ்கே அவங்க ஒழுங்காக யூட்டிலைஸ் பண்ணல.
ரொம்ப அசிங்கப்படுத்தினாங்க. மொயின் அலி ஒரு பிக் பர்ஃபார்மன்ஸ் டியூன் சொல்லுவோம் ஆர்ஆருக்கு அகேன்ஸ்டாக. ஃபினிஷிங் பக்கம் போனீங்கன்னா தலை தோனி ஐயோ என்னங்க ரஷீத் கானையும் மேக்ஸ் காட்டிட்டார், 2 6 அடிச்சிட்டார், 10 பால் 26. அவருக்கு அந்த ஏஜ் இதெல்லாம் பார்க்குறதே இல்லைங்க. வராரு 18th ஓவரில் 10 பால் ஆடுறாரு, ஒரு 2-3 6 அடிச்சுட்டு நம்மளை சந்தோஷமாக்கியார். அவரும் ஜாலியாக போகிறார். தோக்குறோமோ ஜெயிக்கிறோமோ அவர் சூப்பராக ஆறார். ஜடேஜா கொஞ்சம் ஸ்ட்ரைக் ரேட் மட்டும் இம்ப்ரூவ் பண்ணும், டெத்தில் நல்லா ஷாட்ஸ்லாம் கற்றுக்கிறாரு. ஸோ நல்லா பண்ணுறாரு பேட்டிங்கில். பட் இவங்க 2 பேருக்கிட்டையும் ஒரு சின்ன டார்கெட் இருந்தால் அடிச்சிருவாங்க. 200+லாம் தான் மாட்டிப்பாங்க தலை ஜடேஜா. ஆஸ் அ பவுலராக பார்த்தீங்கன்னா பிரித்து மெஞ்சிட்டாங்க. ஜிடியில் கொடுத்தது 2 ஓவர், பட் அதுவுமே எக்ஸ்பென்சிவ். 30 ரன்ஸ் கொடுத்தாரு. பட் ஏன் தெரியல ருத்துராஜ் கெய்க்வாட் ஸ்பின்னர்ஸை நம்பவே மாட்டுறாரு. ரவீந்திர ஜடேஜாக்கெல்லாம் 4 ஓவர் கொடுக்கணுங்க. அவர் 50 போனாலும் அவருக்கு அந்த கேலிபர் இருக்குது, விக்கெட் எடுக்கிற டெக்னிக் இருக்குது, கண்ட்ரோல் பண்ணுவார். அவர் நம்பவே மாட்டார் ருத்துராஜ் கெய்க்வாட். அது ரொம்ப எனக்கு ஒரு கடுப்பான விஷயமா இருக்குது. ஜடேஜாக்கு நம்பி 4 ஓவர் கொடுக்கணும். சேப்பாக்னால கொடுப்பான்னு நம்புறேன். என்ன பண்ண போகிறாரோ. நாளைக்கு நானாக இருந்தால் மிச்சல் சாண்டர் மஹேஷ் தீக்ஷனா 2 பேரும் ஆட வச்சு 4 ஸ்பின்னரோட போவேன். துஷார் தேஷ்பாண்டே, ஷர்துல் தாக்கூர் போடு, சிமர்ஜித் கூட வேணான்னு. பிகாஸ் சாண்டர் ஆர்ஆர் அகேன்ஸ்டாக எஃபெக்டிவாக இருப்பார் கன்ஃபார்ம். பட்லர் விக்கெட்டு, ஜெய்ஸ்வால் விக்கெட்லாம் மேபி இவர் கையில் தான் வரும்னு நினைக்கிறேன். பால் நல்லா லூப் பண்ணுவார். சேப்பாக் வச்சு ஒரு சப்போர்ட் ஆகும். தீக்ஷ்லாம் கொஞ்சம் குவிக்கராக ஃப்ளாட்டராக போடுவார். அவர் பாலும் ஆட முடியாது. ஸோ இந்த 3 ஸ்பின்னரோட போனால் கன்ஃபார்ம் ஆர்ஆர் தென்னற வாய்ப்பு இருக்குது. நம்ம அங்கே போக மாட்டாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஃபாஸ்ட் பாலிங் ரொம்ப 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 வீக்குங்க. துஷார் தேஷ்பாண்டே ஃபார்முக்கு வந்திருக்காரு. பட் ஆனால் என்னன்னா ஒரு ஹிட் அண்ட் மிஸ். 2 மேட்ச் நல்லா போட்டால் ஒரு மேட்ச் அடி வாங்குவார். மேபி நாளைக்கு வாங்கலாம், இல்லை நல்லாவும் போடலாம். பட் அவர் நான் கூட சொல்ல மாட்டேன். ஷார்துல் தாக்கூர் சூப்பராக போட ஜிடிக்கு அகேன்ஸ்டாக எக்கானமி 6-7 கீழங்க. இதெல்லாம் ரொம்ப ரேர் சைட் நீங்கள் ஐபிஎல்ல பார்க்குறது. நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டு வரார். ரன் லீக் பண்ண மாட்டார். பட் அவரையும் நம்ப முடியாது. 50 ரன் கொடுக்கலாம் 4 ஓவரில். சிமர்ஜித் சிங் ஒரு மேட்ச் வச்சு நம்ப முடியாது எல்லாரும் சொன்னோம். போன மேட்ச் பயங்கரமாக அடி வாங்கிட்டார். பட் பேக் பண்ணுங்க, நல்லா போடக்கூடிய பவுலர். அலல்ஸ் முகேஷ் ஆடலாம். பட் இந்த பவுலிங்கே ஓகே. பட் கொஞ்சம் வீக்கான பவுலிங். ஆர்ஆர் அடிச்சு கொடுத்துருவாங்க. ரிச்சர்ட் கிளீசன் நாளைக்கு ஆட வைப்பாங்களான்னு கேட்டால் வாய்ப்பில்லைன்னு தான் தோணுது. சின்ஸ் இஸ் ஸ்பின் அசிஸ்டட் பிச். சேப்பாக்கில் கன்ஃபார்ம் மஹேஷ் தீக்ஷனாவும் ரச்சின் ரவீந்திராவும் தான் டவுட் இருக்கும். தெரியல கிளீசன் நாளைக்கு ஆட மாட்டார். ஷார்துல் தாக்கூர், துஷார் தேஷ்பாண்டே தான் போவாங்க. சிமர்ஜித் தேவையான்னு பார்ப்பாங்க. அப்படி இல்லைனா எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேனோட இம்பாக்ட் பிளேயரில் போகலாம். ஸோ எனக்கு தெரியல. பட் சிஎஸ்கே ஒரு மாதிரி கான்ட்ராஸ்டிங்காக தான் இருக்குது. கன்ஃபார்மாக ஜெயிப்பாங்களான்னு சொல்ல முடியல. தி அதர் சைட் லீக் லீடர்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் பக்கம் போவோமே. எப்பயுமே அவங்க வந்து நல்லா ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஆனால் கடைசியில் சொதப்பிடுவாங்க. பட் 2022 எப்படி ஆடுறாங்களோ அதே மாதிரி தான் ஆடுறாங்க. கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. தோத்தாலுமே லாஸ்ட்டில் வந்து தான் தோக்குறாங்க. ஒரு க்ளோஸ் இதெல்லாம் ஃபைட் பண்ணுறாங்க. ஸோ ஆர்ஆருக்கு என்னென்னா டாப் 2ல் இருக்கிறது அவங்க மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு அவங்க ஜெயிக்கணும். என்ன பண்ண போகிறாங்க பார்ப்போம். லாஸ்ட் மேட்ச் பிளேயிங் லோன் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன், ரோமன் பவல், ரியான் பராக், ஹெட்மேருக்கு பதிலாக டொனேவன் ஃபேர் ஆடினார். பட் ஹெட்மேர் திரும்பி வந்துவார்னு நினைக்கிறேன். துரு ஜுரேல், சுபம் டுபே அது பார்ப்பாங்க. சுபமா துரு எல்லான்னு அஸ்வின், ட்ரெண்ட் போல்ட், ஆவேஷ் கான், சந்தீப் சர்மா, செஹலி, இம்பாக்ட் பேரா பட்லர் வருவார். என்னைய கேட்டால் நான் நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் சேஞ்ச் பண்ணுவேன். எய்தர் ஒன் ஆஃப் ட்ரெண்ட் போல்ட்டுக்கு பதிலாக கேஷவ் மகாராஜ் ஆட வைக்கலாம். பிகாஸ் கேஷவ் மகாராஜ், அஸ்வின், செஹல் யோசிச்சு பாருங்க. சேப்பாக்கில் செம்ம டெட்லி காம்பினேஷனாக இருக்கும். இவங்க போவாங்களான்னு தெரியாது. பட் நானாக இருந்தால் போல்ட்டுக்கு பதிலாக கேஷவ் மகாராஜ், ஜில்லுக்கு துருன்னு ஆட வைப்பேன். துருவ் ஜுரேலா, சுபம் டுபேவும் நாங்கள் பார்க்கணும் கொஞ்சம். மற்றபடி கன் டீம் இது. ஃபஸ்ட்டு ஓப்பனர்ஸ் அண்ட் டாப் 3 பக்கம் போவோமே. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் இந்த வருஷம் ரொம்ப ஹிட் அண்ட் மிஸ்ஸாக இருக்காரு. ஒரு செஞ்சுரி போட்டார், ஏதோ ஒரு 40 அடிச்சார். தவிர மற்ற எல்லா நாக்குமே ஒரு ஃப்ளாப்புன்னு தான் சொல்லணும். அடிக்கவே மாட்டார். வேர்ல்டு கப்பில் வேறு எடுத்திருக்காங்க. அவரை ஓப்பனர் நம்பி எடுத்திருக்காங்க. அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபை பண்ண ஒரு 50 ரொம்ப டியூ சிஎஸ்கே அகேன்ஸ்டாக அடிப்பான்னு பார்ப்போம். பட்லருமே அந்த ஒரு 2 செஞ்சுரி அகேன்ஸ்டாக, மற்றபடி டெரிஃபிக் ஃபார்ம்லாம் இல்லை. ஏதோ ஒரு மேட்ச் வினிங் 2 செஞ்சுரி வச்சார் அவரும். ஸோ 2 பேருமே ஹிட் அண்ட் மிஸ்ஸாக இருக்காங்க. சஞ்சு சாம்சன் தான் எவர் ரிலேபிள். இந்த வருஷம் செம்ம கன்சிஸ்டண்ட்டாக ஆடுறாரு. செம்ம மேட்ச் வினிங் நாக்ஸ்லாம் ஆடுறாரு. ஸோ அவரை நம்பி தான் ஹியூஜ் டிபெண்டன்சி இருக்குது. ஸோ சேப்பாக் பிச்சில் சஞ்சு சாம்சன் பிரில்லியன்சி பார்க்க முடியுமா? பட்லர், ஜெய்ஸ்வால் யாரோ ஒருத்தர் 50 போடுவாங்களா? வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் சிஎஸ்கே போலிங் அந்த அளவுக்கு இல்லை, தான் உண்மை. மிடில் ஆர்டர் பக்கம் போனோம்னா ரியான் பராக்கே, சஞ்சு சாம்சன் எல்லா மேட்சும் அடிக்க முடியாது. மற்றவங்களும் கான்ட்ரிபியூஷன் பண்ணோம். ரியான் பராக் நல்லா ஸ்டார்ட்ஸ் கொடுக்குறாரு. இந்த வருஷம் பார்க்க அருமையாக இருக்குது. 30, 40, 50, 60, 70, 80 கேலிபர் ஏறிண்டே போகுது. டக் அவுட் அந்த சிங்கிள் ஹிட்ஸ்லாம் அவுட் ஆகிறதுல நல்லா இருக்குது. துருவ் ஜுரேலா, சுபம் டுபேவெல்லாம் யாராவது ஒருத்தர் தான் ஆட முடியும். அது யாருன்னு ஆர்ஆர் தான் டிசைட் பண்ணுவோம். சுபம் டுபே நல்ல இம்பாக்ட் காமிச்சார் டெல்லி மேட்ச்சில். பட் அவர் ஆட வைப்பாங்க, லெஃப்ட் ஹேண்ட்னால ஆட வைப்பாரா, இல்லை துருவ் ஜுரேல் வந்துருவாங்களா அது தெரியாது. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஹெட்மேர் அண்ட் ரோமன் பவல். அதில் யாராவது 2 பேர் ஆனா இல்லை யார் ஆட போகிறாங்க டிசைட் பண்ணோம். பட் நானாக இருந்தால் சுபம் டுபேக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பேன். ஃபினிஷர்ஸ் பார்த்தீங்கன்னா கடை ஃபினிஷிங் ஆர்ஆருக்கு ரோமன் பவல் அண்ட் சிம்ரன் நெட்மேயர். சிம்ரன் நெட்மேயர் நாளைக்கு வந்துருவான்னு நினைக்கிறேன். டோனோவன் ஃபேர் அக்பர்லாம் என்னன்னு தெரியல. வந்துட்டார்னா கடை ஃபினிஷிங் பஞ்சமே கிடையாது. பிகாஸ் உங்களுக்கு அஸ்வினோ 10-15 ரன்ஸ் ஸ்பின் பண்ணுவான்னு வச்சுக்கோங்க பேட்டிங்கில். ரோமன் பவலுக்கு மாட்டிச்சுன்னா கைட்டி கொடுத்துருவார். பட் அவர் ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டாக வீக்கு. ஸோ மேபி நாளைக்கு டெத்தில் அவர் வந்தார்னா ஸ்பின்னர்ஸ்க்கு ஒரு 2 ஓவர் தடுக்கணும் ருத்ராஜ். அவர் எங்கே யூஸே பண்ண மாட்டார். பட் ஹெட்மேர் என்ன போட்டாலும் அடிக்கக்கூடிய பிளேயர். பட் ரோமன் பவல் ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டாக இதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். பட்
மாட்டுச்சுன்னா அடிச்சு கொடுத்துருவாங்க. பவுலிங் பக்கம் போனீங்கன்னா யுஸ்வேந்தர் சாகலுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. வேர்ல்டு கப் வரைக்கும் நல்லா போட்டார். ஒரு 7 மேட்ச் பார்த்தீங்கன்னா 12 விக்கெட்டு, 6 மேட்ச், அடுத்த 5 மேட்ச் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட்டு, எக்கானமி 11. என்ன ஆச்சுன்னே தெரியல. சாகலுக்கு பயங்கரமாக அடி வாங்குறாரு. மேட்ச்சுக்கு மேட்ச் 40-50ன்னு போகிறாரு. இப்படி பார்த்தா சாகல் வேலைக்கு ஆக மாட்டாருன்னு தெரியல. T20 வேர்ல்டு கப்பில் சேப்பாக் பிச்சு அவர் கொஞ்சம் அசிஸ்டன்ஸ் கொடுக்கும். பட் அஸ்வின் அண்ணா சொல்லவே வேணாம், சேப்பாக்லேயே ரத்தத்தை ஊறி விளையாடி இருக்காரு. ஸோ அவருக்கு எல்லாமே தெரியும் இன்னும் அவுட்டு. ஸோ ஒரு பிக் பர்ஃபார்மன்ஸ் அஸ்வின் நான் கிட்ட எதிர்பார்க்கணும். 3 விக்கெட் ஆல் வந்தால் நல்லாயிருக்கும். பட் சஹல் இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணும். இப்போ வரப்போகிறது தான் ஆர்ஆருக்கு ஒரு பெரிய தலைவலியே. வின்னிங் காம்பினேஷனாக மாற்ற போகிறாங்களா, இல்லை சேப்பாக்குன்றதுனால கேஷவ் மகாராஜ் எடுக்க போகிறாங்களா, அதுதான் ஒரு தலைவலி. நாண்ட்ரே பர்கர் மோஸ்ட்லி ஆட மாட்டார் அந்த 3 ஃபாரினர் பேட்டிங்கில் ஃபிட்டு. ஸோ ட்ரெண்ட் போல்ட் vs கேஷவ் மகாராஜில் யார் ஆட வைக்க போகிறாங்க? நானும் அந்த ஒரு கட்சி கால் போவாங்க, கேஷவ் மகாராஜ் ஆட வைப்பேன். பிகாஸ் கன்ஃபார்ம் பாலுக்கு வந்து ஸ்பின் அசிஸ்டன்ஸ் இருக்கும், கொஞ்சம் நிந்து வரும். கேஷவ் மகாராஜா ஈஸியாலாம் அடிக்க முடியாது, கொஞ்சம் ஸ்டெப் அப் பண்ணி தான் ஆடணும். இதே ட்ரெண்ட் போல்ட்னா நம்ம டீமில் பவுலர் நல்லா ஆடுவாங்க. ட்ரெண்ட் போல்ட்டு ஸ்விங் இருந்தால் அவர் ஓகே, இல்லைனா அவரும் கொஞ்சம் லைட்டாக மிஸ்ஃபயர் ஆகலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு கேஷவ் மகாராஜ் பெட்டர் ஆப்ஷன். பட் இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஃபாஸ்ட் பவுலிங் பக்கம் போனீங்கன்னா சந்தீப் சர்மா ஆஸ் எவர் ரிலேயபிள், சூப்பராக போட்டிருக்காரு. டெத் ஓவர்ஸில் கூட பாருங்கள் அண்டர் 10ல் போகிறார். எக்கானமி செம்ம பவுலரு, பவர் பிளேலையும் மாஸ் காட்டுவார். இதுலேயும் போன வருஷம் சேப்பாக்கில் இருந்தாங்க, லாஸ்ட் ஓவர் டிஃபெண்ட் பண்ணார் தலையை, அந்த மாதிரி ஒரு பவுலரு. அவங்களுக்கு என்ன தலைவலினா அவருக்கு சப்போர்ட்டாக யாருமே போட மாட்டாங்க. ஆவேஷ் கான் பயங்கரமாக அடி வாங்குறாரு 40-50ன்னு. அவருக்கு பதிலாக குல்தீப் சென் ஆடலாமான்றது எனக்கு ஒரு ஒப்பீனியன் வருது. பட் இவங்க திரும்பி ஆவேஷ் கான் தான் போவாங்க. கேட்டால் அவர் சேப்பாக்கில் சோயல் ஒன்ஸ் போடுவான்னு எனக்கு தெரில. நானும் அந்த ஒரு சான்ஸு குல்தீப் சென் போவோம். அரல்ஸ் நவதீப் சைனி கூட இருக்கார் வெளில, அவரையாவது ஆட வைக்கலாம். ஆவேஷ் கான் டைம் முடிஞ்சுது, ஒன்றுமே பர்ஃபார்மன்ஸ் இல்லை. சந்தீப் சர்மா நல்லா போட்டுருவார். பட் சப்போர்ட்டாக யார் போட போகிறாங்க வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஆர்ஆர் டீம் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபார்மில் இருக்காங்க, நல்ல பிளேயிங் ஒன்று இருக்குது. இட்ஸ் ஜஸ்ட் தட் ஒன் பிளேயர் கேஷவ் மகாராஜ் ஒரு போல்ட்டு பார்ப்பாங்க. மற்றபடி கன் டீம் தான். சிஎஸ்கேவை அப்செட் பண்ணக்கூடிய எல்லா சான்சஸுமே இருக்குது. ஹோம் அட்வான்டேஜ் நான் சிஎஸ்கே கொடுத்தாலுமே ஆர்ஆருக்கு அதுக்கு ஈக்குவலான அட்வான்டேஜ் தரேன். சிஎஸ்கே பிளேயிங்களோட இவங்களுக்கு வந்து ஒரு மோர் டாமினன்ட் அண்ட் மோர் பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ யார் ஜெயிக்க போகிறாங்க வாங்க ப்ரிடிக்ஷன் பக்கம் போவோம். ஸோ பார்த்தீங்கன்னா சேப்பாக்குன்றதுனால நான் சிஎஸ்கேக்கு அட்வான்டேஜ் தரல மக்களே. அண்ட் ஆல்சோ ஆர்ஆருக்கு அட்வான்டேஜ் இதில் சின்ஸ் இட்ஸ் பிச் ஓரியன்ட் இல்லாமல் கன்சிடரிங் லாஸ்ட் 5 மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் ஹேஸ் அ ஹெவி அட்வான்டேஜ். ஸோ அதனால் நான் ஆர்ஆருக்கு 51, சிஎஸ்கேக்கு 49 ஒரு டைட் மேட்சாக போகும். பட் நான் ஒரு அப்செட்டுக்கு போகிறேன், சிஎஸ்கே தோக்க வாய்ப்பு இருக்குது. பட் உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் மக்களே, வீடியோட எண்டு பாட்டு கொண்டோம். ஸோ T20 வேர்ல்ட் கப் சீக்கிரமே வந்துட்டு இருக்கு. எல்லா டீமோட ஸ்குவாடு அனாலிசிஸ் எல்லாமே போடுவோம். இந்தியன் டீமுக்கு போடாச்சு லிங்க், வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தானே பாருங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி